வணக்கம், நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். இந்திய திருநாடை எதிர்பார்த்த 2025-26 பட்ஜெட் இன்னைக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் வித்த மந்திரி. Honorable Speaker, I present the budget for 25-26. 2025-26 வருஷத்தோட பட்ஜெட்டை இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பட்ஜெட் மிடில் கிளாஸ் மக்களுக்கானது, எக்கனாமிக் க்ரோத்துக்கானது, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணக்கூடியதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்திய மக்கள், அதுவும் நடுத்தர மக்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்த சேலரி கிளாஸுக்கு இந்த பட்ஜெட்டில் தான் 12 லட்ச ரூபா வரைக்கும் வரி கிடையாதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சேலரி கிளாஸ் மட்டும் இல்லை, தொழில் செய்கிறவங்களுக்கும் 12 லட்ச ரூபா வரைக்கும் வரி கிடையாதுங்கிற ஒரு சர்ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ இந்த பட்ஜெட்டுக்குள்ளால நம்ம போகிறதுக்கு முன்னால் ₹1 மத்திய அரசாங்கத்துக்கு இந்த பட்ஜெட்டை போடுறதுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குது, எவ்வளவு செலவு கிடைக்குதுங்கிறது முதல்ல பார்த்துருவோம். ₹1 24 காசுகள் இந்திய அரசாங்கத்துக்கு கடன் மூலமா வருது. நாமெல்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம்ல, ₹1 22 காசு வரி வருவாயா கிடைக்குது. ஜிஎஸ்டி மூலமா 18 காசு கிடைக்குது. கார்பரேட் டாக்ஸ் மூலமா 17 காசுகளும், நான் டாக்ஸ் ரெவன்யூ மூலமா 9 காசுகளும், சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி மூலமா 5 காசுகளும், கஸ்டம்ஸ் டியூட்டி மூலமா 4 காசுகளும், நான் டெப்ட் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் மூலமா 1 காசும் வருமானம் வர்றதா அவங்களுடைய ரிப்போர்ட் சொல்லுது. சரி, இந்த ₹1 வருமானம் வருது இல்ல, இந்த ₹1 வருமானத்துல எதுக்கெல்லாம் செலவு பண்றாங்கன்னு பார்த்தாங்க. ஏற்கனவே கடன் வாங்கினதுக்கு நம்ம வட்டி கட்ட வேண்டியிருக்கலாம், அதுக்கே 20 காசுகள் செலவாயிடுது. 22 காசுகள் மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தோட டாக்ஸ் ஷேர்ஸ்க்காக செலவு பண்றாங்க. 16 காசுகள் மத்திய அரசாங்கத்தோட ஸ்கீமுக்காக செலவு பண்றாங்க. அதே மாதிரி 8 காசுகள் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமுக்காகவும் செலவு பண்றாங்க. பினான்ஸ் கமிஷன் அதர் டிரான்ஸ்பருக்காக 8 காசு செலவு பண்றாங்க. பாதுகாப்பு துறைக்கு 8 காசுகள் செலவு பண்றாங்க. சப்சிடி தர்றாங்க இல்லையா, இதுக்கு 6 காசுகள் செலவு பண்றதா சொல்லியிருக்காங்க. பென்ஷனர் இருக்காங்க இல்லையா, இந்தியால அரசு வேலைகளில் இருந்து ஓய்வு பெற்றிருப்பாங்க, இந்த பென்ஷனர்ஸுக்கு 4 காசுகள் செலவாகுதா சொல்லியிருக்காங்க. அதர் எக்ஸ்பெண்டிச்சர் 8 காசுகள் செலவாகுதா சொல்லியிருக்காங்க. இதுல நாம முதல்ல சொன்ன மாதிரி ஏற்கனவே சாலரி பீப்புளா இருப்பாங்க, அதே மாதிரி சுயதொழில் செய்றாங்க, இந்த மாதிரி பட்டவங்க எல்லாம் அப் டு 12 lakhs வரைக்கும் சைன் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு நோ டாக்ஸ் சொல்லிட்டாங்க. அதோட 75,000 ரிபேட் இருக்குங்கிறதுனால 12.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சா கூட நோ டாக்ஸ். 12 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சா 15 லட்சம் வரைக்கும் 10% டாக்ஸ் கட்டணும். 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சா 15% டாக்ஸ் கட்டணும். 20 லட்சத்திலிருந்து 25 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சா 20% டாக்ஸ் கட்டணும். 25 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் 30% டாக்ஸ் கட்டணும். சேலரி பீப்புள்ஸ் தாண்டி ஃபார்மர்ஸ்க்கு, அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கும் பண்ணியிருக்காங்க. பருப்பு, காட்டன், இந்த மாதிரி பட்டதெல்லாம் இறக்குமதி பண்றோம்ல, இதெல்லாம் அடுத்த 6 வருஷத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹை ஈல்டு சீட்ஸை கொடுக்கறதுக்கும் இவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, அடிப்படையில் விவசாயத்துக்கு தேவையான தண்ணி, அதாவது நதி நீர், இந்த மாதிரிப்பட்ட இணைப்புகளுக்கும் சாதாரண விவசாயிகளுக்கும் பயன்படும் மாதிரி கொஞ்சம் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா கிசான் கிரெடிட் கார்டில் 5 லட்ச ரூபா லிமிட் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அது சாதாரண விவசாயிக்கு பயன்படுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக 2.66 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆனா அது ஊரகங்களில் இருக்கக்கூடிய கடைமட்ட விவசாயிக்கும் கடைமட்ட மக்களுக்கும் போய் சேர்ந்துருச்சுன்னா இது மிகப்பெரிய விஷயமா இருந்துரும். மேனுஃபேக்சரிங், அதே மாதிரி பிசினஸ் க்ரோத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டி, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இன்சூரன்ஸ் செக்டார்ல 100% அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ல 2 செக்டார் இருக்கும். ஒன்று லோக்கல்ல இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் வெண்டர், அதே மாதிரி ஃபாரின்ல ஒருத்தங்க இருப்பாங்க. ஏற்கனவே 74% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதை இப்போ 100% ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் செக்டார்ல யாரெல்லாம் 100% இன்வெஸ்ட் பண்றதுக்கு வெளிநாடுகள் இருந்து ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட ஏற்கனவே கடந்த 2 தசாப்தமாவே இன்சூரன்ஸ் செக்மெண்ட் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. அவேர்னஸ் மக்கள் இருக்கு, அது இன்னும் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எம்எஸ்எம்இக்கு இந்த பட்ஜெட்ல 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே ஸ்டார்ட் அப், சின்ன எம்எஸ்எம்இ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு 5 கோடி ரூபாய் உத்தரவாத கடனா கொடுத்துட்டு இருந்ததை 10 கோடி ரூபாயை மாத்திருக்காங்க, டபுளா கொடுத்துருக்காங்க. ஃபிளட்ஜ் பண்ணி அடுத்த 5 வருஷங்கள்ல 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கூடுதல் கடன் வாங்கிக்க முடியும். அது மூலமா அவங்க பிசினஸ் டெவலப் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது உண்மையில் நடைமுறைக்கு வந்தாலும் பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேஷனல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ சின்ன சின்ன சிட்டிகளையும் ஏர்போர்ட் கொண்டு வரதுக்கு ஏற்கனவே பிளானிங் இருந்துச்சு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது வெள்ளிக்கிழமை எக்கனாமிக் சர்வேல கூட இதை கிளியராக சொல்லியிருந்தாங்க. ஏறத்தாழ 91,000 கோடி ரூபாய் ஏற்கனவே ப்ரொஜெக்ட் பண்ணி அதிலே 91% ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டாங்க. அப்படின்னா வருங்காலங்களில் இன்னும் அடுத்த செகண்ட் சிட்டிகளாக இருக்கக்கூடிய சிட்டிகளில் கூட ஏர்போர்ட் வரும். ஸோ குறைஞ்ச நேரத்தில் அந்தந்த சிட்டிகளை வந்து ரீச் பண்ணுறதுக்கு இது பயன்படும். இதனாலேயும் தொழில் மேம்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவில் பொதுவாகவே நிறைய கனிம வளங்கள் இருந்தாலும் நிறைய கனிம வளங்களை நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அந்த கனிம வளங்களை இறக்குமதியை சார்ந்திருக்கிறத குறைக்கிறதுக்கும் இந்தியாவிலே தன்னிறைவு அடையணும், அதுக்காக சுத்தமான எரிசக்தி, உயர் தொழில்நுட்பம், இந்த மாதிரி பட்டதுக்கெல்லாம் ரொம்பவே அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறதாகவும், மைனிங் இருக்கு இல்லையா, சுரங்கம், செயலாக்கம், அதே மாதிரி ரெனோவேஷன், இதுக்கெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்
இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனால கிரிட்டிக்கல் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறது எதிர்பார்ப்பா இருக்கு. பொதுவாகவே ஒரு நாட்டோட வளர்ச்சியில் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப முக்கியம், அதுவும் ரோடுகள் ரொம்பவே முக்கியம். ஏற்கனவே நாட்டில் தங்க நாற்கர சாலைகள் நிறைய எக்ஸ்பிரஸ் வேஸ் இருந்தாலும் இன்னும் ஹைவே எக்ஸ்பான்ஷன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால ரோடுகளை விரிவாக்கம் பண்ண வேண்டியது, புது புது ரோடுகளை போட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கும். இதுக்கு இருக்கக்கூடிய ஃபண்டை அவங்க இது வரைக்கும் ரெடியூஸ் பண்ணல. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது பெருசாக ரெடியூஸ் பண்ணாட்டும் பெரிய அலோகேஷன் அரௌண்ட் 2.62 லட்சம் கோடி அளவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ரொம்பவே எதிர்பார்த்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள், பேட்டரிஸ் இந்த மாதிரி பட்டதுக்கு கஸ்டம் டியூட்டி அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக் கஸ்டம் டியூட்டி, கோபால் பவுடர், ஸ்கிராப், லித்தியம் அயன் பேட்டரி, லெட், சிங்க் இந்த மாதிரி ஒரு 12 கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கும் இவங்க பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியை எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் செக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா டே கேர் கேன்சர் சென்டர் இருக்காங்க இல்லையா, அதில் நம்ம மெடிசின் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத ரொம்ப சிம்பிளிஃபை ஆக்கியிருக்காங்க. இந்த மாதிரி கேன்சர் டே கேர் சென்டர்ஸை அவங்க அதிகப்படுத்துறது மூலமாக ஏற்கனவே கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கும், கிராமத்தை தாண்டி இன்னும் இன்டீரியராக இருக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரிப்பட்ட மருத்துவம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கும் இந்த மருத்துவம் ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி அதோட செலவினமும் ரொம்ப குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உயிர் காக்கக்கூடிய மருந்துகளான கேன்சர் உட்பட ரொம்ப ரேர் டிசீஸ் இருக்குல்ல, இதுக்கான மருந்துகளுடைய இறக்குமதி முற்றிலும் தவிர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொழிலாளர்களுக்கு சுகாதார காப்பீடு கிடைக்குங்கிறாங்க, அதே மாதிரி ஐடி கார்டு கிடைக்கிறோங்கிறாங்க. இது எப்படின்னா, பொதுவாகவே வரைமுறைப்படுத்தப்பட்ட தொழிலாளர்கள் ஒரு செக்டார் தனியாக இருக்காங்க. ஸ்விக்கி, சொமோட்டோ இந்த மாதிரி இன்னும் வரைமுறைப்படுத்தப்படாமல் அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு இருக்காது. ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்காது. இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸும் ஐடி கார்டும் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்காக ஃபண்டை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதுவும் இதில் நடைமுறை கொண்டு வர போகிறாங்க. பீகார் மாநிலத்தில் நேஷனல் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஸ்டியூட் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது டிஃபென்ஸுக்கு 4,91,132 கோடி ரூபாயும், ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 2,66,817 கோடி ரூபாயும், உள்துறைக்கு 2,33,211 கோடி ரூபாயும், அக்ரிகல்ச்சருக்கு 1,77,437 கோடி ரூபாயும், எஜுகேஷனுக்கு 1,28,609 கோடி ரூபாயும் ஒதுக்கியிருக்காங்க. ஹெல்த்துக்கு 98,311 கோடி ரூபாயும், அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு 96,770 கோடி ரூபாயும், டெலிகாம் டெக்னாலஜி இதுக்கு 95,291 கோடி ரூபாயும் இவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பவர் செக்டாருக்கு 81,174 கோடியும், காமர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு 65,553 கோடி ரூபாயும், சோசியல் ஜஸ்டிஸ்க்கு 60,052 கோடி ரூபாயும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு 55,679 கோடி ரூபாயும் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டோட பெரிய கீ டாக்ஸ் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வருமான வரி தாக்கலுக்கு வந்து 4 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏற்கனவே நீங்கள் வருமான வரி தாக்கல் பண்ணிருக்கீங்க, அதில் மிஸ்டேக் இருக்குது, அதை திருத்தி நீங்கள் ரீஅப்ளை பண்ணி ஃபைலிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும், சப்போஸ் நீங்கள் தவற விட்டுருந்தாலும் புதுசாக ஃபைல் பண்ணுறதுக்கு 4 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. இது நிச்சயமாக ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அடுத்தது வாடகைக்கு டிடிஎஸ். இது ஏற்கனவே நடுத்தர மக்கள், பொதுவாகவே அதிகமான மக்கள் வாடகைக்கு தான் இருக்காங்க. சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூமோ 2 BHK இருக்கிறவங்களுக்கு கூட 20,000, 30,000, 40,000 வாடகை இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட மக்களுக்கு 6 லட்ச ரூபா டிடிஎஸ் வரம்பு இருக்குங்கிறது அவங்க கட்டக்கூடிய டேக்ஸும் இதில் ரொம்பவே குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்க, அந்த வீடை நீங்கள் விற்கிறீங்க, இதில் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வருது. இந்த டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக அடுத்து ஒரு வீடு வாங்குறதுக்கு பதில் 2 வீடு வாங்கியிருந்தாலும் அதுக்கும் இன்னுமே கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாபம் இல்லை, 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே டேக்ஸில் இழப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்பரான இன்கம் டேக்ஸ் பில் அடுத்த வாரம் அவங்க கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த பட்ஜெட்டில் என்னெல்லாம் விலை குறைன்னு பார்த்தீங்கன்னா, குட்ஸ் எலக்ட்ரானிக் ப்ரைஸஸ் வந்து ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. கேன்சர் லைஃப் சேவிங்ஸ் ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய கஸ்டம் டியூட்டி அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால விலை குறையும். மொபைல் ஃபோன் பேட்டரிஸ் எல்லாம் விலை குறையும். டெக்ஸ்டைல்ஸ் மெஷினரிஸ் அதே மாதிரி லூம்ஸ் இந்த மாதிரி பட்டதுக்கெல்லாம் விலை குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பட்டதெல்லாம் விலை குறைய வாய்ப்பு இருக்குது. இவி, செமிகண்டக்டர் சிப்பு இதெல்லாம் விலை குறையும். எல்இடி, எல்சிடி டிவிக்கும் டியூட்டி ரெடியூஸ் பண்ணுறதுனால அதுவும் லோ காஸ்ட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50,000 அடல்ட் ட்ரிங்கரிங் லேப் வந்து வர்றதுனால ஸ்டெம் லேர்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்காலர்ஷிப் அதிகமாக கிடைக்கிறதுனால ஹையர் எஜுகேஷனுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இன்ஸ்டியூஷனல் ட்ரைனிங் எக்ஸ்பான்ஷன் கிடைக்கிறதுனால ஜாப் வந்து அதிகமாக பூசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12 லட்ச ரூபா சேலரி, அதுக்கு ரிப்பீட் 75,000 ரூபா, 12.25 லட்சம் வரைக்கும் சேலரியோ அல்லது ரெவன்யூ இருக்கிறவங்களுக்கு இதில் பெரிய பெனிஃபிட் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்டார்ட் அப், எம்எஸ்எம்பி வச்சிருக்கவங்களுக்கு மோர் ஃபண்டிங் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு பெனிஃபிட். விவசாயிகளை பொறுத்தவரை உண்மையிலேயே இந்த கிசான் கிரெடிட் கார்டு உட்பட அவங்களுக்கு அந்த கடன் வசதி ஈஸியாக கிடச்சிச்சுன்னா அவங்களுக்கும் இது முக்கியமாக பயன்படும். க்ளீன் எனர்ஜி கம்பெனிஸ்க்கு ரொம்பவே பெரிய பூஸ்ட் தான் சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நடுத்தர மக்கள், அதாவது மிடில் கிளாஸ் மக்கள் எந்த அளவுக்கு சேலரி வாங்கி அவங்களுடைய கடைசி 1 மாதம் சம்பளத்தை டாக்ஸ் கட்டுறாங்களோ அது இனிமேல் கொஞ்சம் தவிர்க்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். இருந்தாலும் இந்த 12 லட்ச ரூபா கேட்டகரியில் யாரெல்லாம் சம்பளதாரர் இல்லாமல், தொழில் செய்கிறவங்களா இல்லாமல், முழு நேரமாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதாவது வீடு கட்டி விற்கிறாங்க இல்லையா அவங்களோ, அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டை முழு நேரமாக தொழிலாக செஞ்சு ஷேரை வாங்கி விற்கிறாங்களோ அவங்களோ, அல்லது மியூச்சுவல் ஃபண்டை வாங்கி விற்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த 12 லட்ச ரூபா கேட்டகரியில் எக்ஸம்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் அடுத்த வாரம் இன்கம் டேக்ஸ் பில் வரும்போது இதோட டீட்டெயில் ரிப்போர்ட் தெரிய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பட்ஜெட் தொகுப்பு முழுக்க
இன்றைக்கி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுத்த ரிப்போர்ட்டில் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் அ ரெக்கமெண்டேஷன். எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ETF டிஜிட்டல் கோல்டில் வெறும் 100 ரூபாயிலேருந்து கூட முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியணுங்கிறதும், எப்படி ஒரு நாட்டுக்கு பட்ஜெட் போடுறாங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் பட்ஜெட் போட்டு நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தணுங்கிறதும் என்னோட வேண்டுகோளாக கொடுத்து நாளைக்கு வேற ஒரு தகவலை பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.